கரூர் நகரம் அன்னைக்கு நாள்ல ரொம்ப சாதாரணமா இருக்கல. முன்னாடியே ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட்ல நீண்டு போய் காத்துட்டு இருந்தாங்க. விஜய் விஜய் டிவிக்கே விஜய் அப்படின்னு முழங்கின ஒரு குரல் கரூர் முழுக்க ஒரு மின்சார ஆற்றல் மாதிரி பரவிட்டு இருந்துச்சு. அந்த கூட்டத்தோட எதிர்பார்ப்பு வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா இந்த கூட்டத்துல விஜய் சொல்ற வார்த்தைகள் அடுத்த 2 வருஷ தமிழ்நாடு அரசியலோட திசையவே மாற்றும் அப்படிங்கறதுனால அப்படி அந்த மேடையில விஜய் பேசின வார்த்தைகளை பத்தி இந்த பதிவுல நாம பார்க்கலாம். கரூர் மேடையில ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி விஜய் பேசின இந்த உரை தமிழ்நாட்டோட அரசியல்ல ஒரு திருப்பு முனையா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அரசியலோட 2 பக்கங்களையும் மக்களுடைய எதிர்பார்ப்பையும் அடுத்த கட்ட அரசியல் விளையாட்டையும் அவர் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லியிருக்காரு. விஜய் தன்னோட பேச்சு தொடங்கும் போது என்னை யாரெல்லாம் தடை செய்ய முயற்சிக்கிறாங்களோ அவங்களுக்காகவே நான் இன்னும் பெருசா வரப்போறேன். இனிமேதான் என்னோட ஆட்டம் ஆரம்பமாகுது அப்படின்னு சொன்னாரு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, டிவிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு குரல் வருது அப்படின்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது. இந்த ஆதரவு குரல் ஒரு வீடு இல்லாம ஒரு இடம் இல்லாம எல்லா இடத்துலயும் எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்கத்தான் போகுது. ஒரே பிளாஸ்ட் தான் இது. இன்னைக்கு நேத்து எல்லாம் நடக்கிறது இல்ல. 1972லயே நடந்து முடிஞ்சிருக்கு. எப்போ எம்ஜிஆர் அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கட்சி. எப்போ எம்ஜிஆருக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி குழு. நடிகர் கட்சி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் எம்ஜிஆர் கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு ரவுண்டு தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கிட்டயே போய் சேர்ந்துட்டாரு. இவங்க 2 பேரும் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் எம்ஜிஆர் அவங்க கூட தான் போய் சேர்ந்தாங்க. அதனால இது வரலாறா மாறிடுச்சு. இந்த வரலாறு எல்லாம் நம்மள விட அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனாலதான் 53 வருஷமா அதே கதறல்கள்னால தமிழ்நாடே நிலை குலைஞ்சு போயிருக்கு. மர்மயோகி அப்படிங்கிற ஒரு படத்துல அவரோட கேரக்டர் பேர் கரிகாலன். அதுல ஒரு சூப்பரான டயலாக் சொல்லியிருப்பாரு. குறி வச்சா தவற மாட்டேன், அப்படி ஒரு வேலை தவறினா அந்த குறியவே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் யாருக்கு சொல்றோம், எதுக்கு சொல்றோம் அப்படின்னு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். ஏண்டா இந்த விஜயை தொட்டும், ஏண்டா இந்த விஜய் கூட இருக்கிற மக்களை தொட்டோம்னு நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. அப்புறம் நமக்கு அந்த அரசியல் புரிதல் இல்ல, அது இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் சொல்றதை கேட்டு மட்டும் மக்கள் ஓட்டு போடுவதற்கு அவங்க என்ன தற்குறிகளா, இல்ல அந்த ஓட்டு வாங்குற நாங்க தற்குறிகளா? அதே மக்கள் கிட்ட தானே இவ்வளவு நாள் ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க அந்த மக்களுக்கு காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறி அப்படின்னு சொல்றீங்களே, இல்ல, இந்த தற்குறிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் ஃபுல்லா ஒரு விடைய கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்க அரசியல் வரலாறுல ஒரு கேள்விக்குறியா இருக்க போறாங்க. இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்குறிகள் கிடையாது. இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்கொலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மேல இருக்கக்கூடிய மரியாதையையும் அக்கறையையும் வெளிப்படுத்துற மாதிரி விஜய் பேசி இருப்பாரு. இது மட்டும் இல்லாம கரூர் சம்பவத்தை பத்தி கூட பேசி இருப்பாரு. அவர் பேசினபடியே பார்க்கலாம். இப்ப கூட கரூர் பத்தி பேசுவேன் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அத நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன். ஆனா இப்ப நம்முடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நம் அரசு வந்தா அது என்ன வந்தா வருவோம். மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க. மக்களுக்கான ஆட்சிய மக்களே விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க. அப்படி மக்களால அமைக்கப்பட போற நம்ம அரசியல்ல நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது முதல் தேர்தல் அறிக்கையிலேயே விளக்கத்தோட சொல்லி இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி அதுக்கான விளக்கத்தை கண்டிப்பா கொடுக்கணும். அதை இந்த இடத்துல சின்னதா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கணும்னு உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியமா இருக்கு. ஆனா அதுக்கான சூழலை பொறுத்து பார்க்கணும். அதுக்கான வசதி வாய்ப்பு உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமமா டிகிரி படிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதற்கான வேலை வாய்ப்பு உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். பருவமழை காலத்துல ஏற்படக்கூடிய வெள்ளத்துல ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு அதுக்கு 4000 கோடி திட்டம் அப்படின்னு ஒரு உருட்டுனாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும்.
மீனவர்களோட, தொழிலாளர்களுடன், நெசவாளர்களுடன், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடன் கருத்து கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்குவது மட்டுமில்ல, அதை செயல்படுத்தணும். முக்கியமா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமா சட்ட ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாதுகாக்கணும். நம்முடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, அவங்களோட பிள்ளைங்க, குழந்தைங்க அப்படின்னு எல்லாருக்கும் பாதுகாப்பு உண்மையா ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ, இல்ல கோவையில நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்கவே விடக்கூடாது. நம்ம வீட்டு பெண்கள் ஸ்ட்ராங்கா, பயமே இல்லாம தைரியமா இருக்கணும். இது எப்படி செயல்படுத்த போறோம் அப்படிங்கறது முன்னாடியே சொன்ன மாதிரி நம்முடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீட்டெயிலா கொடுத்திருப்போம். நான் சும்மா மத்தவங்க மாதிரி அடிச்சு விட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டும் செய்வதற்காகத்தான். எங்களுக்குன்னு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு திட்டவட்டமா சொல்லி அதை வெளியில சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கோம். அதுல எந்த விதமான குழப்பமோ ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போறது இல்ல. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னா அது செய்யாம விட மாட்டான். அது மக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நமக்கு கொள்கை இல்லையா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படை கோட்பாடோட நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட அறிவித்த நமக்கு கொள்கை இல்லையா? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணும். அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும். சாதி மாறி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? சிஐஏ அறிவித்ததுக்கு அப்புறமும் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா? வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போட்ட நமக்கு கொள்கை இல்லையா? நீட் வந்தா ஒழிச்சிடுவேன், நீட் வந்தா அழிச்சிடுவேன், ஆட்சிக்கு வந்த உடனே முதல் ரத்து செய்யறது நீட் தான் அப்படியெல்லாம் சொல்லி கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வு சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? சமத்துவம், சமவாய்ப்பு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டும் பேசிக்கிட்டே எல்லா கொள்கையையும் அண்டர் கிரவுண்ட்ல அடகு வச்சுட்டு பேசுற மத்தவங்க மாதிரி நான் சொல்லல அப்படிங்கறது மக்களுக்கு நல்லா புரியும். இந்த காஞ்சி மண்ணை வாழ வைக்கிற ஒரு ஜீவ நதி பாலாறு. இந்த மக்களுடைய உயிரோடவும் ரத்தத்தோடவும் கலந்து ஓடுறது பாலாறு. அந்த பாலாற இன்னைக்கு பெரியார் பேரையும் அண்ணா பேரையும் சும்மா பேருக்கு வச்சுட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும் இல்ல? சொரண்டிட்டாங்க, கொள்ளையடிச்சுட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்னும் என்ன வேணும்னாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சுட்டாங்க. இத நான் போன போக்குல அடிச்சு விடல, ஆதாரத்தோட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,000 யூனிட் மணலை கொள்ளையடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்ப எல்லாம் இல்ல, கம்மிதான். 4,730 கோடி. கம்மியா இருக்குல்ல? இதுக்கெல்லாம் அவங்க கிட்ட ஆதாரத்தை கேட்க முடியாது. ஏன்னா இந்த ஆதாரம் எல்லாம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்கு, அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற சில நல்லவங்க இந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியே வந்து சொன்ன ஆதாரங்கள் தான் இது எல்லாமே. இதெல்லாம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனால இது சம்பந்தமா ஆதாரம் கொடு அப்படின்னு அவங்களால கேட்க முடியாது. மணலை கொள்ளையடிச்சா நீர்நிலைகள் அழிஞ்சு போகும், ஏரி குளம் எல்லாம் அழியும். இதெல்லாம் அழிஞ்சா விவசாயம் அழியும், விவசாயம் அழிந்து போனா விவசாயிகள் அழிஞ்சிடுவாங்க. ஆக மொத்தம் எல்லாருமே மொத்தமா அழிஞ்சு போக வேண்டியதுதான். இப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு கட்சிய சிண்டிகேட் போட்டு கொள்ளையடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதே காஞ்சிபுரத்தோட உலக பெருமை நம்ம பட்டு கைத்தறி துணியோ அதை தயாரிச்சு கொடுக்கிற கைத்தறி நெசவாளர்களும் தான். காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும். ஆனா அதை தயாரிச்சு கொடுக்கிற நெசவாளர்களுடைய நிலைய பத்தி தெரியுமா? வறுமை, துன்பம், கந்துவட்டி கொடுமை அப்படின்னு பல கஷ்டங்களை தாண்டிதான் பட்டு கைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. பட்டு கைத்தறி சங்கத்துல 40,000 பேர் உறுப்பினரா இருக்காங்க. அது போக சாய தொழில், தரைப்பட்டறை தொழில் தான் இதை நம்பி 40,000 குடும்பங்கள் இருக்கு. ஆனா அவங்களோட ஒரு நாள் கூலி அளவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 500 ரூபாய் தான். அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு போராடி போராடி பார்த்து ஒண்ணுமே நடக்கல. இதோடு அவங்களோட கஷ்டம் முடிஞ்சிருச்சா? கிடையாது. பருவமழை அந்த 500 ரூபாய் கூலிக்கும் வேட்டு வச்சிருச்சு. எப்படி விவசாயிகள் டெல்டா
டெல்டா மாவட்டங்கள்ல மழையால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள கண்டுக்காம எப்படி அரசாங்கம் கைவிட்டுட்டு இருந்துச்சோ அதே மாதிரிதான் நம்ம கைத்தறி நெசவாளர்களும் மழையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்ட் 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுதான். அண்ணாவோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா கட்டி இருப்பாங்க போல. அத இன்னும் புதுப்பிக்க கூட இல்ல. கேட்டா என்ன சொல்லுவாங்க, அந்த லேண்ட்ல வந்து கேஸ்ல இருக்குன்னு சொல்லி தட்டி கழிச்சிடுவாங்க. ஆனா நான் கேக்குறேன், ஒரு கவர்மெண்டால ஒரு இடத்தை தேர்வு பண்ணி ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி தர முடியாதா? பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்களுக்கு மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கு எல்லாம் நேரமே கிடையாது. அதுதான் பிரச்சனை. அடுத்தது வாலாஜாபாத் பக்கத்துல அவலூர் ஏரி இருக்கு. அது பாலாரை விட உயரமா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா ஆத்து தண்ணி ஏரிக்கு போக முடியாம போகுது. அது சரி பண்ணி அந்த இடத்துல ஒரு தடுப்பணைய கட்டினா ஏரி நிறைய தண்ணி நிக்கும். அவலூர் மட்டும் இல்லாம ஓசூர் உட்பட இன்னும் எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ ஏக்கர் விவசாயம் நல்லா நடக்கும். இதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் மக்கள் கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு தெரியல. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் போதே காஞ்சிபுரம் மாவட்டத்துலதான் பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனையும் இருக்கு. அந்த பிரச்சனையில கண்டிப்பா நாங்க விவசாயிகள் பக்கம் தான் நிப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காஞ்சிபுரம் பரந்தூர் விவகாரத்தில் எங்களுக்கும் சரி விவசாயிகளுக்கும் சரி எந்த விதமான காரணங்களும் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. இப்படியும் மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசுறதுனால ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆத்திரம் வரத்தா செய்யும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடைகளிலும் மேடைக்கு மேடை டிவிகேவ அவதூறுக்கு மேல அவதூறா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி விஜய் அரசியல் கட்சிகளை குற்றம் சாட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மட்டும் பேசாம மக்கள் பிரச்சனைகளையும் தன்னோட பேச்சுல சொல்லி இருப்பாரு. இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.